மாநில உணவு மற்றும் உணவு வழங்குத்துறை அமைச்சர் அவர்களை மாநில சார்பிலே வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் மாவட்ட மாநகர திமுக சார்பிலே வருக வருக என வரவேற்கிறோம். இப்போது சமத்துவ பொங்கல் விழாவை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் துவக்கி வைக்கிறார்.
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க மாநகர திராவிட நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிட பொங்கல் சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நம்முடைய மாண்புமிகு உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள் பரிசினை வழங்க உள்ளார்கள். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் வை பிரகாஷ் அவர்களே மற்றும் மேடையில் இருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே, மாநகர கழகத்துடைய நிர்வாகிகளே, அணிகளுடைய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து கழக தோழர்களே, முன்னோடிகளே, காலையிலிருந்து மகளிர் அணை சார்ந்தவர்களே, காலையிலிருந்து இங்கே நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு அனைத்து ஒத்துழைப்பையும் தந்த கழக முன்னோடிகள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறுமாறு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வை பிரகாஷ் அவர்களையும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களின் ஆணைக்கிணங்க தமிழ்நாடு முழுவதும் திராவிட பொங்கல் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்று ஓசூர் மாநகர கழகத்தின் சார்பாக சிறப்பாக திராவிட பொங்கல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக ஏற்பாடு செய்த மாநகர கழகத்தினுடைய செயலாளர், மாநகர மேயர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் எஸ்.ஏ. சத்யா அவர்களை இந்த நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்து பொங்கல் பரிசினை விளையாட்டு பரிசுகளை வழங்க வருகை தந்திருக்கக்கூடிய நம்மளுடைய உணவு மற்றும் உணவு பொருள் வழங்கல் அமைச்சர் அவர்களை, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் முருகன் அவர்களை, பொருளாளர் சுகுமார் உள்ளிட்ட மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளை, பகுதி கழகத்தினுடைய செயலாளர்களை, ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களை, மாநில மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்களை, துணை அமைப்பாளர்களை, மகளிர் அணி சேர்ந்த சகோதரிகளை, உங்களை அத்தனை பேருக்கு கழகத்தினுடைய முன்னோடிகளை, பத்திரிகையாளர்களை, தொலைக்காட்சி நண்பர்களை, உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் காலையில் அவங்களுடைய ஈரோடு திண்டுக்கல்லில் இருந்து கிளம்பி நேரம் இங்கே வந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை, அரசு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு இன்னும் கிருஷ்ணகிரி, ஊத்தங்கரை, பர்கூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளெல்லாம் முடித்துவிட்டு இறுதியாக நம்மளுடைய வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியிலையும் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கக்கூடிய பொங்கல் பரிசினை தொகுப்பினை வழங்கி அங்கேயும் பொங்கல் சமத்துவ பொங்கலை கொண்டாடி அதுக்கு பிறகுதான் இங்கு வந்திருக்கிறோம். இன்னும் அவர் சாப்பிடல. அதனால அவர் சார்பாக, மாண்புமிகு முதலமைச்சர் சார்பாக, மாவட்ட கழகத்தின் சார்பாக, அனைவருக்கும் திராவிட பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போது நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துவார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி அவருடைய ஆணைக்கிணங்க நமது தமிழகம் முழுவதும் சமத்துவ பொங்கலை கொண்டாட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் நம்மளுக்கு வேண்டுகோள் வைத்தார்கள். அந்த வேண்டுகோளை ஏற்று இன்றைக்கி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே நமது ஒசூர் மாநகராட்சி கழகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற சமத்துவ பொங்கல், அதோடு விளையாட்டுப் போட்டியிலே, பல்வேறு விளையாட்டுப் போட்டியிலே வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்குகின்ற நிகழ்ச்சி இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற நமது மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்தின் செயலாளர், ஒசூர் சட்டப்பேரவை உறுப்பினர், மரியாதைக்குரிய சகோதரர் ஒய் பிரகாஷ் அவர்களே, நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த மாநகராட்சியிலே விளையாட்டுப் போட்டிகளும் கலை நிகழ்ச்சியும் சமத்துவ பொங்கலையும் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஒசூர் மாநகர கழகத்தின் செயலாளரும், வணக்கத்துக்குரிய ஒசூர் மேயரும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அருமை சகோதரர் சத்யா அவர்களே, துணை மேயர் ஆனந்தி அவர்களே,
இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து சிறப்பித்திருக்கிற மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர் சட்டப்பேரவையுடைய முன்னாள் உறுப்பினர் அருமை சகோதரர் முருகன் அவர்களே, மாவட்ட பொருளாளர் மரியாதைக்குரிய சகோதரர் சுகுமார் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கின்ற மாநில, மாநகர, ஒன்றிய, பகுதி கழகத்துடைய பொறுப்பாளர்களே, மாநகராட்சி மன்றத்துடைய முன்னாள் இந்நாள் உறுப்பினர் பெருமக்களே, அணியுடைய மாநகர, மாவட்ட, மாநில, பகுதி கழகத்துடைய அணியுடைய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, வரி வந்திருக்கின்ற தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, வட்டக்கழகத்தின் செயலாளர்களே, பிரதிநிதிகளே, வரி வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, வணிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சமத்துவ பொங்கலை தமிழ்நாடு முழுவதும் கொண்டாட வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையிலே இதற்கு முன்பாக வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதியிலே சமத்துவத்திலே அந்த சமத்துவ பொங்கலை நாங்கள் கொண்டாடி இந்த இரண்டாவதாக இங்கே ஒசூர் மாநகராட்சியிலே கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். குறிப்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு எந்த ஆண்டும் இல்லாத அளவிலே ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அரிசி குடும்ப அட்டைதாரர் அனைவருக்கும் ரொக்கமாக 3000 ரூபாயும், 1 கிலோ சர்க்கரையும், 1 கிலோ பச்சரிசியும், ஒரு முழு நீல கரும்பையும், அதோடு வேட்டி சேலையும் வழங்கி பொங்கலை இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு பொங்கலை தித்திக்கும் பொங்கலாக கொண்டாட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து அதை செயல்படுத்தியிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் உங்கள் அனைவருடைய சார்பாகவும் இந்த மேடையில் இருக்கின்ற எங்களுடைய சார்பாகவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இந்த நேரத்திலே நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக இங்கே சமத்துவம் பொங்கட்டும், வருகின்ற 2026 திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லட்டும் என்ற தலைப்பிலே இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு தமிழகத்துக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தேர்தல் சமயத்தில் சொன்ன வாக்குறுதி மட்டுமில்லாமல் சொல்லாத வாக்குறுதியும் நிறைவேற்றி ஒரு பொற்கால ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட முதலமைச்சருக்கு நீங்கள்லாம் 2026 சட்டமன்ற தேர்தலில் நல்ல முறையில் ஆதரவு கொடுத்து ஒசூர் மாநகராட்சிக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கார். ஒசூருக்கு பன்னாட்டு விமான நிலையம், ஒசூருக்கு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை, பேருந்து நிலையம், அதே போன்று பல்வேறு சாக்கடை வசதிகள், சாலை வசதிகள், ரிங் ரோடு, புறவழி சாலைகள்லாம் ஒசூர் மாநகராட்சிக்கு சிறப்பு சேர்த்திருக்கிறது. அன்று நமது கிருஷ்ணகிரிக்கு வருகை தந்த சமயத்திலே ஒசூர்லேருந்து தலைக்கு செல்கின்ற சாலையிலே அந்த ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துவிட்டு சென்றிருக்கிறார். எனவே நமது 100 கோடி ரூபாயில் அரசு தலைமை மருத்துவமனை அது விரைவில் பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது. பேருந்து நிலையம், வணிக வளாகங்கள், இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னைக்கு இந்தியாவினுடைய மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது மும்பை, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது கோயம்புத்தூர். அதற்கு அடுத்தபடியாக இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே ஒசூர் இன்னைக்கு தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படக்கூடிய வகையிலே வளர்ச்சி பெற்றிருக்கிறது. முத்தமிழர் கலைஞர் அவர்கள் சிறிய அளவில் தான் ஒரு சிப்காட்டை தொடங்கினார்கள். அது நிலை 1, 2, 3, 4, 5 என்று இன்றைக்கு பெரிய அளவிலே தொழில்கள். இன்னைக்கு அமைச்சரவை கூட்டத்திலே தொழிற்சாலைகள் அறிவிப்பு வந்தால் அது கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே அதிகமான தொழிற்சாலைகள் வருகிறது, பல்வேறு ஐடி பார்க். எனவே நிறைய தொழிற்சாலைகள் இங்கே வந்திருக்கிறது, வளர்ந்திருக்கிறது, உயர்ந்திருக்கிறது. படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை தர வேண்டும் என்று, இந்த பகுதி மக்களுக்கே வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர்கள் அந்த தொழில் செய்கின்ற அத்தனை பேரையும் கேட்டு வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள். அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தியிருக்கிறார்கள். எனவே மாண்புமிகு முதலமைச்சருடைய கருத்தை வலுப்படுத்த வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே நீங்கள்லாம் இந்த நாளிலே சூளுரை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி திருவள்ளூர் மாவட்டத்திலே நடைபெற்ற பெண்களை எல்லாம் அழைத்து ஒரு கூட்டத்தை அரசு நிகழ்ச்சியாக நடத்தி ஒரு வேண்டுகோள் வைத்தார். உங்கள் கனவை சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தேவை என்பதை சொல்லுங்க. அதிகாரிகள்லாம் உங்கள் வீட்டை தேடி வர போகிறாங்க. வீட்டில் என்னென்ன எத்தனை பேர் இருக்கிறீர்கள், என்னென்ன அரசாங்கத்தினுடைய நலத்திட்ட உதவிகள்
பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் உங்களுக்கு என்ன தேவை? உங்கள் கனவை சொல்லுங்க. 2030 ஆண்டிலே நான் ஆட்சிக்கு வந்த பின்பு 2030 ஆண்டுக்குள்ளாக உங்கள் கனவை அத்தனையும் நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கார். வீடு வேணுமா, தெருவிளக்கு வேணுமா, சாக்கடை வேணுமா, குடிநீர் வேண்டுமா, என்ன வேண்டுமென்றாலும் நான் செய்ய காத்திருக்கிறேன். எனவே உங்கள் கனவை சொல்லுங்க என்று ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து அதிகாரிகள் கணக்கெடுக்க இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன தேவை என்று சொன்னால் அதை 2030 ஆண்டு உங்களுடைய ஆதரவோடு முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் தமிழகத்திலே 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்று 7வது முறையாக திமுக ஆட்சிக்கு வருகின்ற சமயத்திலே கண்டிப்பாக 2030 ஆண்டுக்குள்ளாக அதை நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். எனவே நீங்கள் எல்லாம் ஒசூரை பொறுத்தவரையிலே கடந்த காலத்திலே தொடர்ந்து நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு தந்திருக்கிறீர்கள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் நல்ல ஆதரவை தந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கரத்தை வலுப்படுத்த நீங்கள் எல்லாம் உறுதுணையாக ஆதரவாக இருக்க வேண்டும் என்று கேட்டு அனைவருக்கும் இனிய சமத்துவ பொங்கலை நீங்கள் நல்ல முறையிலே கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனிருத் முதல் பரிசு. கவிப்பிரியா 2வது பரிசு. ஹரிகிருஷ்ணா 3வது பரிசு. உரியடித்தல் பெண்கள் பகுதி முதல் பரிசு ரிங்கி அவர்கள். ஸ்லோ சைக்கிள் முதல் பரிசு அருணேஷ். அருணேஷ் முதல் பரிசு ஸ்லோ சைக்கிள். ஆறுதல் பரிசு ஷாய் சரண்யா. பரிசு வழங்கப்படுகிறது. பொங்கல் டான்ஸ் கரகத்தோழர்கள் இருக்கையில் அமருமாறு அன்போடு. மாடே தெரியலையா? கேமராமேன் பின்னாடி வா, பின்னாடி வா. பின்னாடி வாங்க. அப்படி கத்தாதீங்க, நீட்டா எடுத்துங்க, எல்லாரும் எடுத்தாங்க. ஓன் கொஞ்சம் பின்னாடி தான் கொடுத்துரு, கை கொடுத்துருப்பா, கொடுத்துருப்பா கை. ஓகே, நன்றி, சூப்பர், நன்றி.
கழக தோழர்கள்